நீலகிரி மாவட்டம் கூடலூரில் மக்கள் வசிக்கும் பகுதிகளில் சமீப நாட்களாக வன விலங்குகளின் நடமாட்டம் அச்சுறுத்தலை ஏற்படுத்தி வருகிறது. அந்த வகையில் மசினகுடி வனப்பகுதிகளில் இருந்து அதிகாலையில் வெளியேறிய 3 கரடிகள் நகரப்பகுதியில் உள்ள பேருந்து நிலையம் அருகே நடமாடிய சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தியுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே விளைநிலத்தில் புகுந்த யானையிடம் விவசாயி கெஞ்சிய வீடியோ வெளியாகியுள்ளது. கடையநல்லூர் அருகே வடகரை பகுதியில் ஒற்றை யானை இரை தேடி இரவு நேரத்தில் விளைநிலத்தில் புகுந்தது. இதை பார்த்த விவசாயி விளைநிலம்தான் தனது வாழ்வாதாரம் என்றும் சேதப்படுத்தாமல் செல்லுமாறும் யானையிடம் கெஞ்சினார். இதையடுத்து அந்த யானை எந்த ஒரு சேதத்தையும் ஏற்படுத்தாமல் அவ்விடத்தை விட்டு சென்றது. அது பசிக்கு தான் வருது. நம்ம பசின்னு பார்க்கணும். இருந்தாலும் நம்ம வயத்தில் அடிக்கலாம். காடு ஃபுல்லாக விளைஞ்சி கிடக்கு. போ, அது பசி. உன் பசிக்கு என்கிட்ட யாரும் இல்லைப்பா. போ போ, கோவப்படாத. போ 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 அடி போ. தங்க பிள்ளை இல்லை சொன்னா கேப்பீங்களா? போப்பா, போ போ போ. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடிகர் ஹரீஷ் கல்யாண் மற்றும் நடிகை அதுல்யா ரவி சுவாமி தரிசனம் செய்தனர். தீபாவளியை முன்னிட்டு அக்டோபர் 17ஆம் தேதி டீசல் படம் வெளியாக உள்ள நிலையில் படக்குழுவினர் அண்ணாமலையார் கோவிலில் உள்ள சம்பந்த விநாயகர், அண்ணாமலையார் பராசக்தி அம்மன் சன்னதியில் வழிபாடு செய்தனர். மேலும் திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் அவர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. பரமக்குடி கால்நடை சந்தையில் ஆடுகள் விலை குறைந்ததால் வியாபாரிகள் ஏமாற்றமடைந்தனர். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் அதிக அளவில் ஆடுகள் விற்பனைக்கு கொண்டுவரப்பட்டன. இந்த சீசனில் 12,000 ரூபாய் வரை விலை போகும் ஆடுகள் வெறும் 8,000 ரூபாய்க்கு மட்டுமே விலை போவதாக வியாபாரிகள் வருத்தம் தெரிவிக்கின்றனர். போதாக்குறைக்கு கனமழை தொடர்வதால் ஆட்டுச்சந்தையும் களையிழந்து காணப்படுகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.